அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் இட்லியும் கார சட்னி செஞ்சு அதுவே லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். இட்லி சட்னினா என் பொண்ணு விரும்பி சாப்பிடுவா. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்டவ், கிச்சன், கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மதியம் லஞ்சுக்காக அரிசி ஊற வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் லீவ்ல இருக்காரு, அவருக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். அப்படியே கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாரு. ஆப்பிளோட தோல் எடுத்து கொடுத்தாதான் சாப்பிடுவாரு. தோல் எடுத்து கொடுத்துட்டு இவருன்னு இல்ல, பசங்களும் அப்படிதான், ஆப்பிளோட தோல் எடுத்து கொடுத்தாதான் பசங்களும் சாப்பிடுவாங்க. எனக்காக வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டேன். எப்போ மார்க்கெட் போனாலும் வெள்ளரிக்காய் மட்டும் வாங்காம விட மாட்டேன். வெள்ளரிக்கால உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மதியம் லஞ்சுக்கு தக்காளி சட்னி செஞ்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு தக்காளி சட்னி தான் ஈஸின்னு அதுவே வச்சுட்டேன். சும்மா மதியம் வரைக்கும் தான் வச்சேன் குழம்பு. நைட் ஏதாவது செஞ்சுக்கலாம்னு வச்சுட்டேன். ஒரு அடுப்புல சாதம், ஒரு அடுப்புல தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன். கூட போட்டி அப்பளம் வச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு குடிச்சிட்டோம். மதியம் லஞ்சு சிம்பிளா செஞ்சுட்டேன்னு நைட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும் பசங்க ஆர்டர் பண்ணிட்டு டியூஷனுக்கு போயிட்டாங்க. அதனால மட்டன்ல எப்போதும் ஒரே மாதிரி குருமா செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம்னு 8 முந்திரி 8 பாதாம் தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஒரு ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து ஊற வச்சிடுங்க. நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், ஊற வச்ச முந்திரி, பாதாம், கசகசாவையும் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், 2 தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்குங்க. இப்ப வெங்காயம் பொன்னிறமா ஆனதும் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு மட்டனையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தனியா தூள் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்டும் சேர்த்து ஜார்ல தண்ணி போட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி, புதினா கொஞ்சமா சேர்த்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்றதுக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்க. நான் இந்த மட்டன் குருமாக்கு இடியாப்பம் கடையில இருந்து வாங்கிட்டேன். இடியாப்பம் கூட இந்த மட்டன் குருமா ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.